வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த அலச போறோம். இந்தியால பேங்க் எக்ஸாம்ஸ் எப்படி மாறிக்கிட்டு வருது, அதோட உண்மையான நிலவரம் என்ன, அதை எப்படி ஸ்மார்ட்டா ஃபேஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பேர் பேங்க் எக்ஸாம் எழுதுறாங்க. ஆனா ஏன் ஒரு சில ஆயிரம் பேர் மட்டும் பாஸ் ஆகுறாங்க? மீதி பேருக்கு என்ன ஆகுது? இந்த மிகப்பெரிய கேள்விக்கான விடையத்தான் நாம இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். முதல் பகுதி போட்டித் தேர்வின் உண்மையான முகம். அதாவது அந்த மூடிய கதவுகளுக்கு பின்னால் இருக்கிற உளவியல் தாக்கம். பேங்க் எக்ஸாம்னாலே மேக்ஸ் இங்கிலீஷ் மட்டும் தானே நம்ம நினைக்கிறோம். ஆனா ராம்தேகே மற்றும் பலரோட 2025 ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, லைப்ரரிக்குள்ளயும் பூட்டிய அறைக்குள்ளயும் உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்றப்போ ஏற்படுற மன அழுத்தம், பதற்றம், சோர்வு இதெல்லாம் ரொம்பவே அதிகம். இத முதல்ல நாம ஏத்துக்கணும். இது உண்மையிலேயே ஒரு மென்டல் மாரத்தான். லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணி ஆயிரக்கணக்கில் செலக்ட் ஆகிற இந்த போர்க்களத்துல சும்மா கண்மூடித்தனமா பல மணி நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தா பத்தாவது பாஸ். ஹார்ட் ஒர்க்கை தாண்டி இங்க ஒரு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா வேணும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ரெண்டாவது பகுதி, கடினத்தன்மையின் பரிணாமம். வெறும் மனப்பாடம் பண்றதுல இருந்து எப்படி அனலிட்டிக்கல் லெவலுக்கு இந்த எக்ஸாம் மாறி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்குன்னு கவனிங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2010 எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்முலா போட்டா விட வர மாதிரி நேரடியான கேள்விகள் தான் இருந்துச்சு. 2015ல அது பேங்கிங், கரண்ட் அஃபேர்ஸ்னு அப்டேட் ஆச்சு. 2018ல கொஞ்சம் கொடூரமான பசில்கள், டேட்டா இன்டர்பிரேஷன்லாம் உள்ள வந்துச்சு. ஆனா இப்போ 2025ல எப்படி இருக்கு தெரியுமா? முழுசாவே அப்ளிகேஷன் பேஸ்டு தான். பழைய மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு போனா வேலைக்கே ஆகாது. ஒரு உதாரணம் சொல்றேன். முன்னாடி கணித பகுதியில ஸ்பீடா கால்குலேட் பண்ற மாதிரியான கேள்விகள் தான் இருக்கும். ஆனா இப்போ மெயின்ஸ் எக்ஸாம்ல பல லேயர்கள் இருக்கிற டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், கேஸ்லெட்கள்னு தரவுகளை ஆழமா ஆராயிற கேள்விகள் தான் உங்களை சோதிக்கும். ரீசனிங்க பத்தி சொல்லவே வேணாம். முன்னாடி சின்ன சின்ன லாஜிக் கேள்விகள், சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னு ஈஸியா இருந்துச்சு. ஆனா இப்போ பல வேரியபிள்ஸ் இருக்கிற பாக்ஸ், ஃப்ளோர் பசில்கள், கிரிட்டிக்கல் ரீசனிங்னு நம்ம நேரத்தை அப்படியே உறிஞ்சுற மாதிரி வடிவமைச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜெனரல் அவேர்னஸ், நாடுகளோட தலைநகரங்கள், நதிகளோட பெயர்களை மனப்பாடம் பண்ற காலமெல்லாம் எப்பவோ மலை ஏறிடுச்சு. இப்போ உங்களுக்கு டிஜிட்டல் பேங்கிங், ஆர்பிஐயோட புது சர்க்குலர்கள், நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கிற பொருளாதாரம் இதெல்லாம் ரொம்ப அத்துப்படியா இருக்கணும். இப்போ ரொம்ப முக்கியமான மூன்றாவது பகுதிக்கு வருவோம். நெகட்டிவ் மார்க்கிங் என்ற பொறி. இது எப்படி சத்தமே இல்லாம நம்ம ஸ்கோரை காலி பண்ணுதுன்னு பார்க்கலாம். 0.25 பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன நம்பர் மாதிரி தெரியலாம். ஆனா பிரிலிம்ஸ்ல நீங்க பண்ற ஒவ்வொரு தப்பான கெஸ்ஸுக்கும் இதுதான் ஃபைன். நல்லா படிக்கிற பல பேரோட ரிசல்ட்டை கவுத்து விடுறதே இந்த சின்ன நம்பர் தான். இதை இன்னும் சிம்பிளா நவ்யா அப்படிங்கிற ஒருத்தரோட எக்ஸாம் ரிசல்ட் வச்சு புரிஞ்சுக்கலாம். நவ்யா 60 கேள்விகளுக்கு ஆன்சர் பண்றாங்க. அதுல 50 கரெக்ட், சோ 50 மார்க் வந்துருச்சு. ஆனா தெரியாம ஒரு 10 கேள்விகளுக்கு தப்பா ஆன்சர் பண்ணிட்டாங்க. அதனால என்னாச்சு? ஒவ்வொரு கேள்விக்கும் 0.25 மார்க் குறைஞ்சு மொத்தம் 2.5 மார்க் மைனஸ் ஆயிடுச்சு. ஃபைனல் ஸ்கோர் 47.5. அந்த தப்பான கெஸ் எப்படி அவங்க கஷ்டப்பட்டு வாங்கின மார்க்கை சாப்பிட்டுடுச்சுன்னு பாத்தீங்களா? சரி, அடுத்ததா 4வது பகுதி, பெரும்பாலானோர் ஏன் தோல்வி அடைகிறார்கள். இதுல மறைஞ்சிருக்கிற ஆபத்துகள் என்னென்ன? நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, 1 மாற எக்ஸாம் பேட்டர்னை தெரிஞ்சுக்காம இருக்கிறது, 2 பிளைண்டா கெஸ் பண்றது, 3 எக்ஸாம் டென்ஷன்ல டைம் மேனேஜ்மெண்ட்டை கோட்ட விடுறது, 4 எடுத்த உடனே கஷ்டமான கேள்விகளை ட்ரை பண்ணி மாட்டிக்கிறது, அப்புறம் கடைசியா மார்க் டெஸ்ட் எழுதி தங்களை தாங்களே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணாம இருக்கிறது. இதுல எங்கேயுமே அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் இல்ல, சரியான ஸ்ட்ராட்டஜி இல்ல, அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான உண்மை தெரியுமா? எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 70% கேள்விகளை மாணவர்கள் அட்டென்ட் பண்றதே இல்லையாம். காரணம் அந்த நெகட்டிவ் மார்க் வந்துருமோ அப்படிங்கிற அதீத பயம்தான். இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். உங்களை குழப்புறதுக்காகவே, தப்பு பண்ண வைக்கிறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டமை நீங்க எப்படி பீட் பண்ண போறீங்க? கவலை வேண்டாம், அதுக்கான தீர்வுகளை இப்ப பார்க்கலாம். 5வது பகுதி, தேர்வு வெற்றிக்கான வியூகங்கள். குறிப்பா வேலைக்கு போய்கிட்டே படிக்கிறவங்களுக்கான ஒரு மாஸ்டர் பிளான். வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான அட்வைஸ். ஐயோ லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டோமேங்கிற கில்ட்டை முதல்ல தூக்கி போடுங்க. ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ். உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப படிக்கலாம். வீடியோ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். டவுட் இருந்தா ஈஸியா திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஒரு பிராக்டிகலான டைம் டேபிள் எப்படி இருக்குன்னு சொல்றேன் கேளுங்க. காலையில ஒரு 2-3 மணி நேரம் புது கான்செப்ட்ஸ் கத்துக்கலாம். ஆஃபீஸ் போற டிராவல் டைம்ல கரண்ட் அஃபேர்ஸ் PDF படிக்கலாம். லஞ்ச் பிரேக்ல குட்டி குட்டி குவிஸ் அல்லது ஃபார்முலா ரிவிஷன். சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததும் ஒரு 2 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணுங்க. வீக்கெண்ட்ல ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதுங்க. வாரத்துல ஒரு நாள் 14 மணி நேரம் படிக்கிறத விட டெய்லி கன்சிஸ்டன்டா இப்படி படிக்கிறதா உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். இதுக்கான ஒரு கிளியரான ரோட் மேப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்க அரித்மெட்டிக் அண்ட் கிராமர் பேசிக்ஸை ஸ்ட்ராங் ஆக்குங்க. அப்புறமா மெயின்ஸ் லெவல் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், பசில்களை பிராக்டிஸ் பண்ணுங்க. வாரம் தவறாம செக்ஷனல் மார்க் டெஸ்ட் எழுதுங்க. அந்த மார்க் டெஸ்ட்ல எந்த கேள்வியில அதிக டைம் வேஸ்ட் ஆச்சுன்னு அனலைஸ் பண்ணுங்க. முக்கியமா பிளைண்டா கெஸ் பண்றதை விட்டுட்டு லாஜிக்கலா எப்படி கெஸ் பண்றதுன்னு கத்துக்கோங்க. எப்பவுமே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய புக்ஸ், நிறைய கோர்ஸ்னு வாங்கி குவியல சேர்க்கறத விட இருக்கிற கொஞ்சமான மெட்டீரியல்ஸை திரும்ப திரும்ப ப்ராப்பரா ரிவிஷன் பண்றது தான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான விஷயம். உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம் எளிமையும் கவனமும் தான். ஓகே, நாம இதுவரைக்கும் பார்த்தது ஒரு சம்மரியா சொல்றேன். புது அனலிட்டிக்கல் பேட்டர்னுக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்திக்கோங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறத எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. டிராவல் பண்ற டைம், வீக்கெண்ட் டைமை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணுங்க. எல்லாவற்றுக்கும் மேல மார்க் டெஸ்ட் எழுதி உங்க வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை உடனே சரி பண்ணுங்க.
இப்ப சொல்லுங்க, இன்னும் அந்த 2010ஆம் வருஷம் எக்ஸாம் பேட்டர்னுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க போறீங்களா, இல்ல 2026ஓட இந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்க போறீங்களா? சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை இன்னைக்கே மாத்துங்க. கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தான். மீண்டும் ஒரு அருமையான அலசல்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.